அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லோரும் கேட்டது கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம். கலைச்சொற்கள் எங்கே படிக்கணும், எந்த புத்தகம் படிக்கணும்னு நான் வந்து லேசாக சொல்லிவிட்டு, அந்த புத்தகத்தில் எப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஏன் சார் இந்த புத்தகம் படித்தா போதுமா? அதுனா நம்ம நடந்த குரூப் 2 குரூப் 4 கொஸ்டின். சரிங்களா? குரூப் 4ல் மொத்தம் கலைச்சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கலைச்சொற்கள் மட்டும். அயற்சொல் சொல்லலை. அயற்சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கேட்டிருந்தாங்க. அது பார்த்துடலாம். சரிங்களா? அப்புறங்க கலைச்சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இது குரூப் 4, இது வந்து குரூப் 2. சரிங்களா? அது அயற்சொல்லில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் ஒரு 3 கொஸ்டினும், குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் இருந்தாங்க. அப்போ இந்த 2 டாப்பிக்லேயுமே 17, இங்கே ஒரு 16 கொஸ்டின். நம்ம வந்து கலைச்சொற்கள் மட்டும் பார்க்க போகிறோம். கலைச்சொற்களுக்கு எந்த புக்கு படிக்கணும், அந்த புக்கு ஏன் படிக்கணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் போட்டிருப்போம், முன்னாடியே போட்டிருப்போம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 14 + 1 15 பிடிஎஃப். இந்த ஆட்சி சொல் அகராதின்னு ஒரு புத்தகம் உண்டு. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா A to Aலேருந்து Z வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அது அதுன்னு சொன்னீங்க. அது தவறானது. நான் முதலே சொல்லிட்டு இருக்கேன், இந்த புத்தகம் தான் சொன்னேன். குரூப் 4 நடந்ததுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அப்போ வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த புத்தகம் தான் இந்த புத்தகம்னு சொல்லிட்டு. ஆட்சி சொல் அகராதியில் மொத்தமே எத்தனை கொஸ்டின் இருக்கும் தெரியுமா? இந்த புக்கில் தான் ஆப்ஷனோட மாறாமல் இருக்கும். ஆட்சி சொல் அகராதியில் இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கொஸ்டினோ அது கூட ப்ரூஃப் கூட வச்சுருக்கோம். சரிங்களா? 1,20,000 கலைச்சொற்கள் இருக்கும். இது படிக்க முடியுமான்னு கேட்பீங்க. அதுக்கு எப்படி படிக்கலாம், அதை நம்ம எப்படி முடிக்க போகிறோம், அது எல்லாத்தையும் நான் சொல்லுறேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி வீடியோ போடுறேன். சரிங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, எப்படி நம்ம முடிக்கணும்னு மட்டும் பாருங்கள். அதை முடிக்கல. ரெண்டாவது, அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். எப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லேசாக வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையை வச்சு நம்ம என்றைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பாருங்களேன், ஆங்க்ரோஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊன்றுதலைன்னு இருக்குது. அதே ஆங்க்ரோஜ்னா பாரு ஊன்றல், ஆங்க்ரோஜ்னா ஊன்றல் அப்படின்னு தான் இருக்கும். அதை பாருங்க, சோன்னா பகுதி. ஸோ வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் இப்படி நம்ம லேசாக ரீட் பண்ணியிருந்தாலே அங்கே எங்கேயா நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். இப்போ ஆங்கர்னால் வந்து பார்த்தா இது நங்கூரம். அதாவது ஆங்க்ரோஜ் இப்போ டி ஃபார்மேஷன் அப்படின்னா திரிபு. டி ஃபார்மேஷன் அப்படின்னா திரிபு. ஃபார்மேஷன் அது டி ஃபார்மேஷன் திரிபு. ஸோ இப்படி நம்ம லேஸ் படித்தாலே இதாகிடும். சரிங்களா? மனப்பாடம் பண்ணணும்னு மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது ஒப்பிடாது. இவருங்க அடாப்டிவ் கல்ச்சர், அடாப்டிவ் ஃபேமிலி, அடாப்டிவ் ட்ரையல் அப்படின்னு இருக்குது. அப்போ அடாப்டிவ்னா என்னது? ஏற்புறுன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு. அப்போ அடாப்டிவ்னா ஏற்புறு. கல்ச்சரல்னா என்னென்னு? பண்பாடுன்னு நமக்கு தெரியும். ஃபேமிலினா குடும்பம் தெரியும். சரி, அப்போ அடாப்டிவ்னா ஏற்புறு. அது மட்டும் தான் நமக்கு தெரியணும். சரிங்களா? இது 4வது கொஸ்டினுக்கு ப்ரூஃபு. இந்த புக்கில் தான் அப்படியே ஆப்ஷன் மாறாமல் ஆப்ஷன் கூட இதில் வச்சுருக்க 4 ஆப்ஷன் கூட இப்படி எடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 கொஸ்டின் நான் காமிக்கிறது. விஷுவல் ஸ்கேனரு இவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். பாருங்க, விஷுவல்னால் வந்து பாருங்களேன், இது பாருங்க காட்புல அப்படின்னு இருக்குது. அப்போ விஷுவல் எய்டு டு நேவிகேஷன் அப்படின்னு இருக்குது. அப்போ பயண காட்புல உதவின்னு இருக்குது. சரிங்களா? விஷுவல் ஆங்கிள்னு இருக்குது. காட்புல கோணம், ஆங்கிள்னு என்னது? கோணம். அப்போ விஷுவல்னு என்னது? காட்புல. சரிங்களா? அப்போ விஷுவல் ஏரியல் ரேஞ்ச் அப்படின்னு என்னது? காட்புல கேலொலி நெடுக்கம்னு இருக்குது. சரிங்களா? ரேஞ்சுனா நெடுக்கம், ஏரியல்னா கேலொலின்னு இருக்குது. விஷுவல் பைனரிஸ். சரிங்களா? இரட்டை விண்மீன்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ விஷுவல்னால் காட்புல, அதுனா பைனரிஸ்னால் இது இரட்டை விண்மீன்கள்னு அர்த்தம். ஸோ விஷுவல் பாருங்கள், கொலோரிமெட்ரி. சரிங்களா? கொலோரிமெட்ரி அப்படின்னா வந்து வண்ண அளவி அப்படின்னு அர்த்தம். விஷுவல் ஃபிக்ஸ்னால் இது இடக்குறிப்புன்னு அர்த்தம். ஃப்ளைட்னு என்னது? வான் பயணம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் வச்சே வருது பார்த்தீங்களா? அப்போ நம்ம ரீட் பண்ணாலே அங்கே வந்து பார்த்தா இதாகும். நம்ம வந்து பார்த்தா எப்படி படிக்கணும்னு நான் சொல்லுவேன். எந்த வால்யூம் புக்கு படிச்சிங்கன்னா சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் நம்ம வந்து பார்த்தா சூஸ் பண்ணது வந்து பார்த்தோன்னா முதலே வந்து பார்த்தா நம்ம டல்லாகக்கூடாது. முதல்ல வந்து பார்த்தா நம்ம ஒரு 4 புக்கு முடிச்சிடலாம். அந்த வால்யூம் படித்தோம்னா அதுக்கப்புறம் மீதி இருக்க 4 வால்யூம் அப்படி படிக்கலாம். அதுக்கப்புறம் 4 வால்யூம் கொஞ்சம் 2 வால்யூம் எக்ஸ்ட்ரா கஷ்டமாக இருக்கிறது படிக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தா ப்ரூஃப் இருக்கும். இந்த பிடிஎஃப் நாங்கள் அனுப்பி விடுதேன். சரிங்களா? இதை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இந்த புக்கு தான் நம்ம இது ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்லேருந்து எடுத்துப்பாங்க. இன்னொரு தடவை சொல்லிட்டேன். சரிங்களா? ஆட்சி சொல் அகராதி முதல்ல படிக்கக்கூடாது. இந்த புக்கை தான் படிக்கணும். அதுக்கப்புறம் ஆட்சி சொல் அகராதி படிக்கணும். ஏன்னு சொல்லிட்டோம்னா இதில் கேட்ட 14 கொஸ்டின். சரிங்களா? குரூப் 4 கேட்ட கொஸ்டின் எத்தனை? 14. சரிங்களாப்பா? 14 கொஸ்டினில் 11 கொஸ்டின் வந்து பார்த்தா அப்படி இருக்கா? இந்த வெட்டரன் இருக்கா? வெட்டரன் வந்து பார்த்தோன்னா ஆட்சி சொல் அகராதிலையும் கிடையாது, இதுலேயும் கிடையாது. ஏன் சொல்லுதோம்னா இப்போ ஆட்சி சொல் அகராதியில் எப்படி இருக்குன்னா வெட்டரன்னா பாருங்கள் பட்டறிவுள்ள இல்லை பயிற்சி மிக்கன்னு இருக்கும். சரிங்களா? ஆனால் அவங்க இங்கேருந்து எடுக்கலை. அதாவது வந்து பார்த்தா அதோட டேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மூல பிரதிநிதி இங்கேருந்து எடுக்கலை. வெட்டரன்னா பட்டறிவுள்ள பயிற்சி மிக்கன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கா? வெட்டுக்கு அப்புறம் கீழே இருக்கா? அதுலேருந்து எடுக்கலை. நான் அவங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலைச்சொல் பேரகராதி இருக்கலாம், அந்த புத்தகங்களும் வெட்டரன்னு இருக்கும். அதையும் காமிச்சிருக்கேன்.
சரிங்களா. பாருங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 14வது வால்யூமில் இருக்கும். வெட்டரன்னா தொன்மை மிகுன்னு இருக்கும். சரிங்களா. அங்கேருந்து பயிற்சி அதுன்னு இருந்துச்சு. அப்போ பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டறிவுள்ள பயிற்சி மிக்க அப்படின்னு வந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினான வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ஷனில் இங்கேருந்து எடுக்கலை. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து திறனாளர் தான் வரணும். ஆனால் அவங்க இங்கேருந்து எடுக்கலை. சரிங்களா. அப்போது இங்கே 14+1 15 வால்யூம் 14 படிச்சுட்டு அதுதான் ஆட்சியுள்ள அகராதி படிக்கணும். சரிங்களா. இதுதான் நம்மளோட இந்த 14 நம்ம வால்யூம் தான் நம்ம முடிக்க போகிறோம். அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிச்சலாம். இதில் ஆட்சியுள்ள அகராதியில் கூட இந்த கரெக்டான கீவேர்டு இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பட்டறிவுள்ள அப்படின்னா பட்டறிவுள்ளன்னு எனது திறனாளர் நல்ல படிப்பறிவு அப்படின்னு வச்சு நம்ம எடுக்கலாம். ஸோ வந்து பார்த்தோன்னா இப்படி இந்த புக்லேயும் இல்லாமையும் சில கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம். அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம படித்ததை வச்சு நம்ம போட்டுடலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இது நம்மளுக்கு இங்கிலீஷ் நாலேஜும் வளரும், தப்பே கிடையாது கற்றுக்கிட்ட பொறுத்த வரைக்கும். அதை பார்த்தா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு. அப்போ 14 கொஸ்டின் 13 கொஸ்டின் தான் இருந்துச்சு, ஒரு கொஸ்டின் இல்லை. சரிங்களா. அடுத்தால வந்து பார்த்தா அஸ்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தாக்குபவர், இது ஆட்சியுள்ள அகராதியில் இருக்குது. சரிங்களா. ஆட்சியுள்ள அகராதியில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல் மொதல் கொஸ்டினே இருக்குது ஆட்சியுள்ள அகராதியில் தான். ஆனால் அது ஒன்று தான் இருக்குது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 14 எடிஷன் புக்கில் தான் இருக்கும். சரிங்களா. அந்த ஒன்று மட்டும் தான் அஸ்லைன்னா தாக்குபவர். ஏன்னா அது அங்கே இருக்காது. எங்கே நம்ம கலைச்சொல் பேரகராதி புக்கில் இருக்காது. அந்த புக்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பை சென்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை சேர்ந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த இதுவும் இருக்காது. எங்கே நம்ம கலைச்சொல் பேரகராதி அந்த 14 வால்யூம் புக்கில் இருக்குல்ல, அதுலேயும் இருக்காது. பிளாக்கர் அப்படின்னு இருக்காது. இது ஆட்சியுள்ள அகராதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் அப்படின்னா எல்லாம் இருக்கும். அப்போது ஆட்சியுள்ள அகராதியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எது இந்த 12 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் அதில் இருக்கும். ஆனாலுமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் இது பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா 2 புக்லேயும் இருக்குது, எதுலையுமே 2லேயும் இருக்காது. சரிங்களா. எவில்டர் அப்படின்னா வந்து எவில்னா உங்களுக்கு தெரியும், தீமைன்னு வரும், அது இருந்துச்சு. எது கலைச்சொல் பேரகத்தில் எவில்னா தீமைன்னு இருக்கும். அப்போ தீமைன்னு என்னது கெடுப்பவர்னு அர்த்தம். ஸோ இப்படி கூட நீங்கள் போடலாம்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா. அப்போது கலைச்சொல் அந்த நம்ம கலைச்சொல் பேரகராதி இருக்கலாம், அதை படிச்சிங்கன்னா வீண் போகாது. நம்ம மற்றவங்களோட கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அதை மனப்பாடம் பண்ணாண்டா நம்ம வந்து பார்த்தோன்னா அப்படி ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எப்படி நான் என் கூட வந்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா. அதனால் வந்து பார்த்தோன்னா என் கூட வாங்க, நான் முடிச்சு தரேன். ஆனால் வந்து பார்த்தோன்னா ப்ரொனவுன்சியேஷன்லாம் இதில் நம்ம தேவை கிடையாது. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த லேஸை ரீட் பண்ணணும், அது எப்படின்னு பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ப்ரொனவுன்சியேஷன்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப அது வேண்டாம். நம்ம வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வாசிக்கும், நம்ம வந்து பார்த்தோன்னா படிக்கிறது தான் முக்கியம். சரிங்களா. ஞாபகம் வச்சு மனப்பாடம் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரே சொல்லு நிறைய இடத்துல இருக்கும், அதையும் சேர்த்து நம்ம டக்குட்டு பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி படிக்கணும்னு சொல்லுதான் பாருங்கள். எந்த வால்யூம் ஃபஸ்ட்டு படிக்கலாம்னு. இதுதான் அந்த 14 வால்யூம் ஆட்சியுள்ள அகராதி. சரிங்களா. 15 இந்த 15 வந்து பார்த்தா நம்ம சென்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிடுங்க. சரிங்களா. இப்போ 14+1 15 வால்யூம் படிக்கணும்ப்பா. சரிங்களா. இது ஃபஸ்ட் தொகுதி 1ல் இருக்குது. நம்ம இப்போது இதில் தான் நான் என்ன சொல்ல வரோம்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து தொடர்ச்சி இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கணிதம், இதில் புவியியல், இயற்பியல், வேதியியல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தோன்னா இதில் போய் போனோம்னு வச்சுங்களேன், ரொம்ப வந்து பார்த்தோன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். கணிதவியலோ புள்ளியியல், இயற்பியல், வேதியியல் போனோம்னா நமக்கு இதாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு பேரகராதி வந்து பார்த்தோன்னா கலைச்சொல் பேரகராதி படிக்க வேண்டாம். சரிங்களா. பேர வால்யூம் படிக்கும். அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எந்த வால்யூம் 2,50,000 மேலே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். சரிங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கணிதவியல், புள்ளியியல், இயற்பியல், வேதியியல் இருக்குது. அப்போ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போக வேண்டாம். ரெண்டாவது வந்து பாருங்கள் உயிரியல், கால்நடை வளம், மீன் வளம் இருக்குது. அதாவது பொறியியல் சம்மந்தமாக இருக்குது. சரிங்களா. இதில் வந்து நம்ம ஈஸியான துறைகள் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன வால்யூம் படிக்கலாம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வாழ்வியல் துறைகள். இது வரலாறு, பொருளியல், சமூகவியல், மானிடவியல், மொழியியல், கல்வெட்டியல், நாட்டுப்புறவியல், அரசியல், மெய்யியல் படிக்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா. ரெண்டாவது என்ன படிக்கலாம்னா ஃபஸ்ட்டு புக்கு முடிச்சிடலாம்னா ஒரு புக்கு முடித்த மாதிரி ஃபீல் இருக்கும்ல நமக்கு ரீட் பண்ண மாதிரி, அதனால வந்து பார்த்தா அந்த புக்கு படிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன புக்கு படிக்கலாம்னா இது படிக்கலாம், வணிகவியல், வங்கியல், மேலாண்மையியல், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்தா சட்டவியல் படிக்கலாம். சரிங்களா. நாலாவது வந்து பார்த்தோன்னா நம்ம இது படிக்கலாம், மனையியல் படிக்கலாம். சரிங்களா. நாலாவது வந்து பார்த்தோன்னா மனையியல். அஞ்சாவது வந்து பார்த்தோன்னா அதே மனையியல் முடிக்கலாம், ஏன்னா அதில் பாதி இருக்கும். அதுக்கப்புறம் 5. சரிங்களா. அடுத்தால வந்து பார்த்தோன்னா ஆறாவது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோம் உயிரியல், கால்நடை வளம், மீன் வளம், இது படிக்கலாம். இல்லைனா வேளாண்மையியல் படிக்கலாம். சரிங்களா. இது 6ன்னு வச்சுக்கலாம், இது 7ன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்தோன்னா இது 8, அதுக்கப்புறம் இது 9, 10, 11, 12. சரிங்களா. மருத்துவியல் நம்ம விட்டுட்டோமோ. அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன் 1 இது படிக்கும், 2 இது 3 4 5 6. அடுத்த பாருங்கள் 7 வந்து பார்த்தோன்னா இது படிக்கும். 8வது வந்து பார்த்தோன்னா மருத்துவியல், உளவியல் படிக்கலாம்.
அதான் வந்து பார்த்தீங்கன்னா 9வது வந்து பார்த்தீங்கன்னா இது படிக்கலாம் சரிங்களா. கணிதவியல், புள்ளியியல், இயற்பியல், வேதியியல் 9. அதான் 10, 11, 12, 13. இன்னொன்று நம்ம எங்கே விட்டோம், முதல்லையும் சொல்ல பாருங்கள் சரிங்களா. ஏன் சார் இப்படி வந்து பார்த்தோம்னா நம்ம தேவையில்ல ஃபஸ்ட்டு இது பிடிச்சோமா ஒரு புக்கு முடிச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா. இது 2வது வந்து பார்த்தீங்கன்னா வணிகவியல், வங்கியல், மேலாண்மை சம்மந்தமாக. 3வது வந்து பார்த்தோன்னா சட்டவியல், இது படித்தோம்னா இதான். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தா பாதி வேர்ட்ஸ் வந்து பார்த்தா யூஸ் ஆன வேர்ட்ஸ் தான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கும். அதுக்காண்டி நம்ம இப்படி சூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு 3 சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 4வது வந்து பார்த்தோன்னா மனையியல், 5வது வந்து பார்த்தா அடுத்த மனையியல். அப்போ 4 இது 5. அதுக்கப்புறம் 6வது வந்து பார்த்தோன்னா நம்ம இது பார்த்துக்கலாம், வேளாண்மையில் படிக்கலாம் 6. அடுத்தல உயிரியல், கால்நடை வளம் 7, இது 8, இது 9 படிச்சுக்கலாம், இது 10 படிச்சுக்கலாம், இது 11, இது 12, இது 13, இது 14. இந்த ஆர்டரில் படிச்சுக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன வால்யூம் படிக்க போகிறோம், இந்த வால்யூம் படிக்க முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். கலைச்சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அதில் இப்படி இப்படி படிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு வீடியோ சொல்லியிருப்போம். அந்த வீடியோவில் எப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 14 வால்யூம் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையுள்ள பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். 350 பேஜ் ஃபஸ்ட்டு வால்யூமில், இதில் 2வது வால்யூம், இது 3வது வால்யூம், 4வது வால்யூம், 5வது வால்யூம், 6வது வால்யூம், 7வது வால்யூம், 8வது, 9, 10, 11, 12, 13, 14. மொத்தம் 4164 பேஜ் தான் இருக்கும் சரிங்களா. 4164 பேஜ்னால் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைப்போம். அப்படி தான் பெருசாக தான் இருக்குமே இருக்கும். இது ஃபஸ்ட்டு வால்யூம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வால்யூம் கணித சம்மந்தமாக இருக்கிறனால இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதுலேயுமே பாருங்களேன் அப்சல்யூட் சரிங்களா. அப்சல்யூட் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச வார்த்தை உங்களுக்கு நிறைய இருக்கும், தெரியாத வார்த்தை இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ வந்து பாருங்கள் இப்படி இருக்கா, இந்த இப்படி இப்படி கோடு போட்டிருக்காங்களா, இந்த இப்படி அந்த கோடு போட்டது ஃபுல்லுமே சேர்த்து வாசிக்கணும்னு அர்த்தம். அப்சல்யூட் டீவியேஷன், அப்சல்யூட் எரர், அப்சல்யூட் லைன், அப்சல்யூட் மேக்னிடியூட் ஆஃப் ஸ்டார்ஸ், அப்சல்யூட் மோஷன், அப்சல்யூட் பாயிண்ட், அப்சல்யூட் டெம்பரேச்சர், அப்சல்யூட் டென்சர், அப்சல்யூட் வேல்யூ, அப்சல்யூட் வெலாசிட்டி, இப்படி வாசிக்கணும்னு அர்த்தம். ஸோ வந்து பார்த்தா அது தெரிஞ்சுங்களேன். இப்போ வந்து பார்த்தா நம்ம என்ன வால்யூம் பார்க்க போகிறோம், ஃபஸ்ட் வால்யூம். இதனால் வந்து பார்த்தா இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு அனலிசிஸ் வீடியோ போடுறேன், அது வேணால் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். ஆசிரியர் மொத்தம் வந்து பார்த்தா அது வந்து 1549 பேஜ் இருக்கும். அதில் 45 பேஜ் நம்ம தூக்கி விட்டோம்னு வச்சுங்களேன், மொத்தம் 1504 பேஜ் இருக்கும். அப்போ மொத்தம் 5668 பேஜ் படிக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழின் அதுதான் வந்து பார்த்தோன்னா நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. 5668 பேஜ் படிக்கணும்னு. ஏன்னா நம்ம ஆக்சுவல் அகராதி சேர்த்து நம்ம சொல்லுவோம். ஆனால் அது வந்து படிக்கணும். நம்ம படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு இதை படிச்சிடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 12வது வால்யூம் படிக்கலாம். வாழ்வியல் துறைகளான வரலாறு, பொருளியல், சமூகவியல், மாநிலவியல், அதை படிக்கலாம் வாங்க சரிங்களா. வாங்க படிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் கலைச்சொல் பேர் அகராதி 12வது படிக்க போகிறோம். வால்யூம் 12 வாழ்வியல் துறைகள். வாழ்வியல் துறைகள் என்னெல்லாம் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு வரலாறு இருக்கும், வரலாறு பார்க்கலாம் சரிங்களா. பாருங்கள் வரலாறு இருக்கும், பொருளியல், சமூகவியல், மானிடவியல், மொழியியல், கல்வெட்டியல், நாட்டுப்புறவியல், அரசியல், மெய்யியல் சரிங்களா. விளாண்டு இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்ரியாரி அப்படின்னா முன்னறின்னு இருக்குது சரிங்களா. அப்போ பாருங்கள் எப்ரியாரின்னு இருக்குது, சரிங்களா. முன்னறின்னு இருக்குது. இது எத்தனாவது வால்யூமில் பார்ப்போம், 12வது வால்யூமில் பார்த்துருக்கோம். அப்போ 12வது வால்யூமில் முன்னறி மெய்யின்னு உண்டு. அடுத்த 12வது வால்யூம்லேயே வந்து பாருங்களேன் ஃபிலாசபிலையும் வரும், முன்னறி மெய்யின்னு வரும், எப்ரியாரின்னு வந்து பாருங்கள் முன்னறின்னு வருது. இது 3வது வால்யூம். அப்படியே வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இதே தான் வருது, முன்னறின்னு வருது. அப்போ வந்து பார்த்தா நம்ம ஒரே இடத்துல நிறைய இடத்துல படிச்சிட்டோம். அப்போ வந்து பார்த்தா நம்ம ஒரு தடவை படிக்கல, அங்கே படிக்கல வந்து பார்த்தா கம்மியாகிடுங்க, புரியுதுங்களா. அதை பாருங்கள் சரிங்களா. அடுத்த பாருங்கள் ஆரோன் சரிங்களா. ஆரோன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யூதர் தலைமை குரு சரிங்களா. யூதரோட தலைமை குரு அப்போங்க. அப்போ பாருங்கள் ஏதோ ஆரோன்னு ஒருத்தர் இருந்திருக்கான், அவன் வந்து யூதரோட தலைமை குருவாக இருந்திருக்கான் சரிங்களா. பிரியாரின்னா வந்து முன்னேறி, அதாவது நம்ம என்ன பிரியாரி ஒரு ஒரு பிரியாரி கொடுப்போம் தெரியுமா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். முன்னேறி அப்படின்னா முன்னேற்க அரி, பிரியா அரிக்கும்லா, ஏன்னா முன்னே வந்து பார்த்தா அரி அப்படின்னா அரினே தானே வச்சுக்கணுங்க. அதை பாருங்கள். ஏன்னா இது வேறு எந்த வால்யூம்லையும் அதே தான் இருக்குது, ஒரு எழுத்து தான் இருக்குது சரிங்களா. அடுத்த பாருங்கள் ஆபகஸ் அப்படின்னு இருக்குது. ஆபகஸ்னால் வந்து பார்த்தா மணி சட்டம் கொடுத்துருக்காங்க. அதுமாரி வந்து பார்த்தா மற்ற புக்லேயும் எப்படி இருக்குது பாருங்கள். 3வது வால்யூம், 2வது வால்யூம், 12, 8, 6, 1வது வால்யூம் இருக்குது. நான் வால்யூம்லாம் இன்னும் சொல்ல மாட்டேன் சரிங்களா.
அதாவது மற்ற இதுலேயும் என்னது இருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா நம்ம வந்து அடுத்த இப்போ ஒரு வால்யூம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 12வது வால்யூம் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கோம். அதில் வந்து ஆபகஸ்னா மணிச்சட்டம் இருக்குது. அடுத்த வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தா 1வது வால்யூம் படித்தாலும் அதில் என்னது அது எண் சட்டம் வருது, மணி சட்டம் வருது, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ எல்லாத்துலேயும் மணி சட்டம் வருது, எண் சட்டம் கூட வருது. அப்போ ஆபகஸ்னால் வந்து பார்த்தா மணி சட்டமும் வருது, எண் சட்டமும் வருது. அதாவது பரற்கட்டை அப்படின்னு வருது. சரிங்களா? பரற்கட்டை. சரிங்களா? அதாவது எதுனா இந்த ஆபகஸ்னால் என்ன தெரியுமா? இப்போ பாருங்கள், நான் காமிக்க பாருங்கள் என்னதுன்னு. இந்த இருக்கலாம், இதுதான் இது. சரிங்களா? எண் சட்டம் அது வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வருங்களா? நீ பார்த்துருப்பீங்க, இந்த சின்ன வயசில் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்களா, அதுதான். அடுத்த பாருங்கள். சரிங்களா? அடுத்த பாருங்கள், அபி அப்படின்னு இருக்குது. அபின்னா என்னதுன்னா ப்ரொனன்சியேஷன் அபி தான் வரும். சரிங்களா? குறுமடம். அதாவது அபி வந்து பார்த்தா அபின்னு ஒருத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து குரு. சரிங்களா? குருடாக இருக்காங்க, மடத்தில் இருக்காங்க. அப்போ குறுமடம். சரிங்களா? அபோட் அப்படின்னா வந்து பார்த்தா குறுமடத்து முதல்வர். சரிங்களா? அபோட். சரிங்களா? அபோட்னா குறுமடத்து முதல்வர். இது வேறு எங்கேயும் கிடையாது. அபோட் வந்து பார்த்தா இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது, வேறு எங்கேயும் அபோட்னு வராது. சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் மட்டும் தான் இருக்குது, குறுமடத்து முதல்வர்னு இருக்குது அபோட். அடுத்த பாருங்கள், அப்டிகேஷன்னா இது முடி துரத்தல்னு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், அப்டிகேஷனாக என்ன, முடி துரத்தல். அதுக்கப்புறம் ஆட்சி துறப்பு கூட வரும். சரிங்களா? அப்டிகேஷன் பண்ணிட்டாங்க, அதாவது வந்து பார்த்தோன்னா ஆட்சியை வந்து பார்த்தா துறந்துட்டாங்கன்னு வரும். இப்போ பாருங்களேன், இதுக்கு வந்து பார்த்தா நம்ம பாருங்களேன், அப்டிகேஷன்னா வந்து பார்த்தோன்னா முடி துறப்புன்னு பார்த்துருக்கோம். அதெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்களேன், ஆட்சி துறத்தல் இந்த வருதா? ஏன்னா ஆட்சி துறக்கும்போது வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மன்னரை கொடுக்காரா, அதான் இது. சரிங்களா? அப்போ என்ன வருது, அப்டிகேஷன் என்னது, ஆட்சி துறத்தல் அல்லது முடி துறத்தல். சரிங்களா? ஆட்சி துறப்பு இல்லை முடி துறத்தல் அப்படின்னு வருது. அப்போ பாருங்கள், அப்டிகேஷன் இருக்குது. சரிங்களா? அப்டின்னு என்னது, ஏபிடி. சரிங்களா? அப்டிகேஷன். அடுத்த பாருங்கள், அப்போ பாருங்களேன், அப்ளிகேஷனை முடி துரத்தல் பார்த்தோம். வேறு என்ன பார்த்தோம், ஆட்சி துறப்புன்னு கூட பார்த்தோம். சரிங்களா? ஆட்சி துறப்பு. நான் எழுதிட்டுமா அப்படி உங்களுக்கு கூட என்னென்ன மீனிங் வருது? நான் நிறைய சில மீனிங் வந்துச்சுன்னா எழுத முடியாதுன்னு பார்த்தேன். இன்னொன்று வேணால் அடுத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொண்டு வரேன். சரிங்களா? ஒரு வேர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் இந்த இதில் வரும்னு நம்ம வந்து பார்த்தோன்னா அப்படி கொண்டு வரேன். எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு இருக்கும். சரிங்களா? இப்போ அப்ளிகேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்டை மட்டும் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 பொருள் இருக்குது. இந்த சைடு உள்ளதை கொண்டு வரேன். சரிங்களா? நாளையிலேருந்து நம்ம அப்படி கொண்டு வருவோம். இப்போ பாருங்கள், அதில் அப்ளியூஷன் வந்து பார்த்தோன்னா கத்தோலிக்கர் புனித நீர், இல்லைன்னா வந்து பார்த்தா என்னது கழுவுதல் கூட வரும், இல்லைன்னா நீராட்டுன்னு வரும் மெடிஷனில். சரிங்களா? அப்ளியூஷன் வந்து பாருங்கள் அப்படிம்பாங்க. அப்ளியூஷன் அது அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, அந்த கழுவிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இல்லை நீராட்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ புனித நீர் சம்மந்தமாக தான் வருது. அப்போ அப்ளியூஷன் இது கத்தோலிக்க நீர், புனித நீர், இல்லைன்னா கழுவுதல் அல்லது நீராட்டுன்னு வருது. அடுத்த பாருங்கள், அப்ளூடினிஸ்ட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்ளூடினிஸ்ட்னா என்னது பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரே இடத்துல இருக்குது. அடிமை ஒழிப்பு கோட்பாட்டினர், அதாவது வந்து பார்த்தா அந்த தீய ஒழிப்பு, அடிமை ஒழிப்பு கோட்பாட்டினர். இப்போ அடிமை ஒழிப்பு கோட்பாட்டினர் தவிர இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இப்படி கூட இருந்துன்னு வச்சிங்கன்னா, இப்போ ஒழிப்புவாதி கூட இருக்கலாம். அப்போ அடிமை ஒழிப்பு எல்லாமே இருந்தாலும் கூட நம்ம வந்து பார்த்தா அந்த இடத்துல எடுக்க தெரியணும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து பார்த்தோம் பார்த்துக்கணும். வச்சுங்களா? அப்ளோடினிஸ்ட்னு அடிமை ஒழிப்பு கோட்பாட்டினர். அதை பாருங்கள். அடுத்த பாருங்கள், என்ன பார்ப்போம், ஆப் ஒரிஜினல். சரிங்களா? ஆப் ஒரிஜினல்னு என்னென்னா தொல்பழங்குடி, அதாவது தொல்பழங்குடி வரும், இல்லை முது பழங்குடி, இல்லை பழங்குடி மக்கள், இல்லைன்னா பழங்குடியினர், இல்லை தொல்பழங்குடி, எல்லாமே வந்து பழங்குடி தான். அப்போ ஆப் ஒரிஜினல்னு இது ஆப் ஒரிஜினல்னால் தொல்பழங்குடி. சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ 12வது வால்யூமில் ஆந்த்ரோபாலஜியில் நம்ம வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தா பாருங்கள், அப்ரோகேட். சரிங்களா? அப்ரோகேட்னா வந்து பார்த்தா சட்டம் நீக்கு அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், வேறு என்னெல்லாம் இருக்குது, சட்டம் நீக்கம் செய், நீக்கு, சட்டம் நீக்கு அப்படின்னு இருக்குது. அப்புறமா அப்ரோகேட்னா என்னது, நீக்குன்னு ஒன்று உண்டு, அதாவது சட்டம் நீக்கு, சட்டம் நீக்கம் செய், அதான். சரிங்களா? அப்ரோகேட்னா என்னது அதுதான். அப்சல்யூட் அப்படின்னா என்னது பாருங்கள், வரம்பற்ற, தன் விருப்பப்படி, முற்றுண்மைன்னு இருக்குது. அப்போ பாருங்கள் என்னெல்லாம் வருதுன்னு. சரிங்களா? அப்சல்யூட்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், முழுமையான, தனித்த, வரம்பற்ற, நிறைவான, நிபந்தனையற்றன்னு இருக்குது. சரிங்களா? அப்சல்யூட்னா முழுமையான, தனித்த, வரம்பற்ற, நிறைவான, நிபந்தனையற்றன்னு இருக்குது. அடுத்த பாருங்களேன், அப்போ பாருங்கள் அடுத்த தனி, முழுமையான இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அது தனி. அப்சல்யூட்னா தனி, அப்சல்யூட் தனிமை என்ன, தனி. சரிங்களா? தனி. அடுத்த பாருங்கள், சார்பில்லா, முழு, வரம்பற்ற, தனி, முழுமையான, களப்பற்ற, வரம்பற்ற, தன் விருப்பப்படி, முற்றுண்மை. இதுதான் நம்ம முற்றுண்மை. ஏன்னா இங்கே பார்க்கோம்னா நம்ம இங்கே பார்க்கறது வந்து பார்த்தா என்ன வால்யூமு, 12வது வால்யூம் ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். அதனால் அப்படி இருக்குது. முழு, முற்று, தனி, முழுமையான, வரம்பற்ற, தனி, தனியான,
தனி முழுமையான. ஸோ தனி முழுமையான, களப்பற்ற, தன் விருப்பப்படி, முற்றுண்மை, சார்பிலா, முழு, இப்படி தானே இருக்குது. சரிங்களா? இப்படி வந்து பார்த்தா ஒரே இதில் இப்படி கொண்டு போகுமா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இதுக்குள்ள அதாவது படிச்சுட்டு போயிருமா? இது எப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தா கடைசி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை சார் இப்படி வந்து பார்த்தா மொத்தமாக பார்க்கறதுக்கு வந்து பார்த்தா எரிச்சலாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இதாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வேணால் இப்படி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்துக்கலாம். எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த பாருங்கள், அப்சல்யூட்டிசம். அப்சல்யூட்டிசம்னு இது வரம்பற்ற ஆட்சி. அப்சல்யூட்டிசம்னு இது வரம்பற்ற ஆட்சின்னு இருக்குது, இல்லை முற்றாட்சி கொள்கைன்னு இருக்குது, இல்லை முழுமை கொள்கை, இல்லை முழு தனி ஆட்சி கோட்பாடு. சரிங்களா? அதான் ஆட்சி தான் கொள்கை, அதான் சொல்கிறாங்க. அப்சல்யூட்டிசம் அப்படின்னா வந்து தான் வரம்பற்ற ஆட்சி, இல்லை முற்றாட்சி கொள்கை, இல்லை முழுமை கொள்கை, அல்லது முழு தனி ஆட்சி கோட்பாடு அப்படிங்காங்க. அதை பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வந்து நுண்மை, அதாவது உருவில்லா அப்படின்னு இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட்னா வந்து பாருங்கள் என்னென்ன இருக்குது, நுண்மை, சரிங்களா, அதாவது உருவிழா அப்படின்னு இருக்குது. அடுத்தது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சுருக்கம் கூட இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட்னு என்னது, சுருக்கம், பொழிப்பு, சுருக்கம், சாரம், நுண், சரிங்களா, சுருக்கம், அதாவது புலனாகாத, நுண், சுருக்கம் 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 தான் வருது, நுண் 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 வருது, புலனாகாத, பொழிப்பு ஒன்று இருக்குது. அதை பாருங்கள். நுண்மை, நுண்மைன்னு வந்து பெயரடை செய்தெல்லாம் இருக்குது. வடிவ பொருள் இருக்குது, கருத்து நிலை இருக்குது, உருவிழா, நுண்ணு பார்த்துட்டோம், கருத்தியல் அல்லது கோட்பாடு, இதுதான் இது. அதில் பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு நுண்ணு பார்த்துட்டோம், ஏற்கனவே நுண்மை பார்த்துட்டோம், புலனாகாத பார்த்துட்டோம், அருவை எக்ஸ்ட்ரா இருக்குது, நுண்மை நுண்மை. அடுத்தது பார்த்தோம்னா சுருக்கு குறிப்பு கூட அப்ஸ்ட்ராக்ட்னா சுருக்க குறிப்பு, அது கூட இருக்குது. எடுகுறிப்பு இருக்குது, கருத்துருவ அது கூட இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான், அப்ஸ்ட்ராக்ட் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அகாமுலேட் அப்படின்னா திரட்டு, குவி, சேர் அப்படின்னு இருக்குது. அப்போ அகாமுலேட்டின்னா என்ன, திரட்டு, சேர் அல்லது குவி, இல்லை திரட்டு குவி, சேர், திரட்டு குவி, சேகரி. ஸோ இதுதான் அகாமுலேட் பண்ணுங்கள், சேகரித்து, திரட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். அடுத்தது பாருங்கள், அக்யூசிட்டிவ். சரிங்களா? அக்யூசிட்டிவ்னா என்னதுன்னா உடைமை உணர்வு மிகுன்னு இருக்குது. சரிங்களா? அக்யூசிட்டிவ் அப்படின்னா உடைமை உணர்வு மிகுன்னு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தோன்னா உடைமை உணர்வு மிகுன்னு இருக்கா, அதை கைப்பற்று ஆர்வம் உள்ள பிறர் பொருளை வெகுகின்ற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது அக்யூசிட்டிவ் அப்படின்னா உடைமை உணர்வு மிகு, இல்லைன்னா கைப்பற்று ஆர்வம் உள்ள பிறர் பொருளை வெகுகின்ற அப்படின்னு அர்த்தம். எப்படி மொத்தமாக பார்க்கலாமா, இல்லைன்னா எப்படி தனித்தனியாக பார்க்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து முத நாள்னால இப்படி மெதுவாக போகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவங்க ஸ்பீடாக போகும். சரிங்களா? அதை பாருங்க, அட்மிரல். சரிங்களா? அட்மிரல்னால் என்னதுன்னா பார்த்துடலாம். கடற்படை தலைவர், இது ஒரே இடத்துல தான், கடற்படை தலைவர் தான் அட்மிரல். சரிங்களா? அட்மிரலிட்டின்னா வந்து பார்த்தா கடற்படை தலைமையகம். சரிங்களா? அட்மிரலிட்டி. ஆஸ்தட்டிக்ஸ்னால் வந்து பார்த்தா அழகியல் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேறு என்ன தான் இருக்கான்னு பார்த்தா அழகியல், முருகியல் நம்ம படிச்சுப்போம். அழகுணர்ச்சி, இவ்வளோ தான். மீதி எல்லாம் வந்து அழகியல் தான் வரும். அதை பாருங்கள். அடுத்தது என்னதுன்னா அதை பாருங்கள், அக்ரண்டைஸ்மெண்ட்னா என்னன்னா செல்வாக்கு வளர்த்து கொள்ளுதல். சரிங்களா? அக்ரண்டைஸ்மெண்ட் என்னது, செல்வாக்கு வளர்த்து கொள்ளுதல். அது வந்து பார்த்தா ஒரு இடத்துல தான் இருக்கும். சரிங்களா? வேறு எங்கேயும் இருக்காது. இப்போ அக்ரண்டைஸ்மெண்ட்னா என்னதுன்னா செல்வாக்கு வளர்த்து கொள்ளுதல். சரிங்களா? அக்ரண்டைஸ்மெண்ட். அதான் அக்ரெஷன். சரிங்களா? அக்ரெஷன். அதை பாருங்கள், அக்ரெஷன்னா வந்து பார்த்தா என்னது, வலுத்தாக்குதல். சரிங்களா? வலுத்தாக்குதல் இல்லை வன்தாக்கு. அக்ரெஷன் அதாவது அக்ரெஷனாக வன்மையாக, வன்தாக்கு, வன்பற்றல், இது எல்லாமே என்னதுன்னா தாக்குதல் தான் சொல்லுது. வன்தாக்கு, வன்பற்றல், பிடிவாதம், அக்ரெஷன், பிடிவாதம், வன்தாக்கம், வலுச்சண்டைக்கு போதல், வன்தாக்கம், முற்றுகை. சரிங்களா? அக்ரெஷன் அப்படி முற்றுகை பண்ணுறாங்க, தாக்குதல், முனைவுறல், முற்றுகை, வன்தாக்கம், வலுத்தாக்கம், தீவிரம், அக்ரெஷன், வீரியம், இதே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இத்தனை வால்யூம் நம்ம படிக்கும். ஆனால் இப்படி படிக்கிறது உங்களுக்கு நிறைய இதாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு தடவை பார்க்கல வந்து பார்த்தோன்னா வாய்க்குள்ளே வருதா, அக்ரெஷன்னா தீவிரம், வீரியம், வலுத்தாக்கம், வன்தாக்கம், முனைவுறல், முற்றுகைன்னு வருது. அதில் நம்ம அங்கே போய் படிக்கல, ரெண்டாவது வால்யூம் படிக்கல, என்னது தீவிரம், வீரியம்னு வரும். அக்ரெஷன் தீவிரம், வீரியம்னு வரும். அதாவது சோசியாலஜியில் படிக்கல எப்படி வரும், அக்ரெஷனாக வலுத்தாக்கம்னு வரும். அதை சைக்காலஜியில் படிக்கல அக்ரெஷனாக வன்தாக்கம்னு வரும். மெடிசனில் படிக்கல இது முனைவுறல், முற்றுகை அப்படின்னு வரும். லாவில் படிக்கல தாக்குதல்னு வரும். சரிங்களா? ஹோம் சயின்ஸில் படிக்கல வன்தாக்கம், முற்றுகைன்னு வரும். இப்படி ஹிஸ்ட்ரியில் படிக்கல வலுத்தாக்குதல் இருக்கா, அதான் எல்லாத்தையும் வலுத்தாக்குதல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் இருக்கிற வந்து வன்பற்றல், அது பிடிவாதம்னு இருக்குது. ஸோ இப்படி
படிக்கலை பெனிஃபிட்டும் இருக்குது. அதுக்காண்டி தான் நம்ம எப்படி கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா. அதை பாருங்கள் அக்னாஸ்டிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு எங்கேயும் இருக்காது, இங்கே ஒரு இடத்துல தான் இருக்கும் சரிங்களா. அரியோனாமை கொள்கையர் சரிங்களா. அரியோனாமை கொள்கையர் அவ்வளோதான், வேறு எங்கேயும் இருக்காது. அதை பாருங்கள் அக்னாஸ்டிக்ஸம் வந்துன்னா அதுவும் அதுதான். அதான் அக்னாஸ்டிக் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அரியோனாமை அப்படின்னு வருது. அரியோனாமை அது வந்து பார்த்தா ஸ்டிக் வந்தால் கொள்கையர்னு வந்துடுது. அக்னாஸ்டிக்ஸம் அப்படின்னா கொள்கைன்னு வந்துது சரிதாங்க. அதை பாருங்கள் அக்ரேரியன் இருக்குது. அக்ரேரியன் என்ன வேளாண்மை. அக்ரேரியன் என்னது வேளாண்மை இல்லை நிலம் சார், வேளாண்மை இல்லை வேளாண்மை சார்னு அர்த்தம். அக்ரேரியன் என்னது மற்ற 3 எத்தனை இடத்துலையும் அப்போ நம்ம படிக்கிறது ஒரு பேஜ் தான் படிச்சிருக்கோம் சரிங்களா. ஆனால் ஒரு பேஜ் படிக்கிறது வந்து பார்த்தோன்னா எல்லா வால்யூமையும் சேர்த்து படிச்சிருக்கோம், எல்லா வேல்யூமையும் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோங்களே ரீட் பண்ணியிருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக உதவும். அங்கே போயில வந்து பார்த்தா இதே நம்ம படிக்கல இதாகும். ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்லோவாக போகுது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் டெய்லி ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருப்பேன், டக்குன்னு கொண்டு போயிடலாம் சரிங்களா. அக்ரேரியன் ஹிஸ்ட்ரினா வந்து பார்த்தா அக்ரேரியன் நம்ம வந்து வேளாண் பார்த்தோம். அக்ரேரியன் ஹிஸ்ட்ரினா இது வேளாண் வரலாறு, ஏன்னா ஹிஸ்ட்ரினா வரலாறுன்னு தெரியும். அக்ரிகல்ச்சர்னு இது உழவு சார். அப்போ அக்ரானமிக்னா இது நாட்டுப்புற பொருளியல் சார்னு அர்த்தம். அக்ரானமிக்கல் சரிங்களா. அக்ரானமிக்கல்னா இது நாட்டுப்புற பொருளியல் சார்னு அர்த்தம். அதை அக்ரானமின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம் சரிங்களா. அக்ரோனமின்னு வந்து ஊரக பொருளாதாரம். அடுத்த பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தோமா அக்ரானமி வரைக்கும் பார்த்தோமா. அது வரைக்கும் இருக்கும். அதை ஏர் சீஃப் மார்ஷல்னால் விமானப்படை தலைவர், இது தெரியும் உங்களுக்கு. ஏர்னா கமாண்டர் என்ன இது விமானப்படை ஏர் கமாண்டோர், அதுனா விமான தானை முதல்வர் சரிங்களா. விமானத்தானை சரிங்களா. விமானப்படை விமானத்தானை இப்படி எல்லாமே எழுதுங்க. அடுத்தால வந்து பார்த்தோன்னா அகானமி ஊரக பொருளாதாரம் உளவியல் கூட வரும் சரிங்களா. அப்போ இதுதான் கேட்கேன். இப்போது இது மட்டும் ஒரே இதை மட்டும் படிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா அகானமினா ஊரக பொருளாதாரம் மட்டும் நான் படிச்சுட்டேன், அடுத்த போயிருமா, இல்லைன்னா அது கூட சேர்ந்தது தொடர்புபடுத்தி படிக்குமா, அது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் சரிங்களா. இப்போ பாருங்கள் அகானமினா வந்து பார்த்தோன்னா உளவியல் இப்படின்னு இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா அடுத்தது எப்படி கொண்டு வர போகிறேன்னா, இப்போ பார்க்கல அகானமி அப்படின்னு இருக்கும், அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த 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 ஸ்லைடை கொண்டு வந்துடுவேன் சரிங்களா. இப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு இது இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடு இருக்கும். அடுத்தது ஏர் சீஃப் மார்ஷல், இதுக்கு ஒரே பொருள்னால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும். அதை ஏர் கமாண்டர் அப்படின்னா வந்து பார்த்தா விமான தானே முதல்வர்னா அது மட்டும்தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு வேறு மற்ற பொருள் கிடையாது, அதனால் சொல்கிறேன். அதை பாருங்க அல்பேனி அப்படின்னா பிரிட்டனின் பழைய பெயர் தான் என்ன அல்பேனி சரிங்களா. அல்பேனி அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் பொருள் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அதை பாருங்க ஆல்கெமிஸ்ட் சரிங்களா. ஆல்கெமிஸ்ட்னா என்னது சரிங்களா. ஆல்கெமிஸ்ட்னா என்னது பொன் மாற்று சித்தர் அல்லது ரசவாதி சரிங்களா. அப்போது ரசவாதி அல்லது பொன்மாற்று சித்தர் தான் இருக்குது, வேறு எங்கேயும் வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஆல்கெமிஸ்ட்னா வந்து பொன்மாற்று சித்தர் இல்லைன்னா ரசவாதி சரிங்களா. ஆல்டர்மேன் அப்படின்னா வந்து நகர்மன்ற தகமை உறுப்பினர் சரிங்களா. ஆல்டர்மேன் நகர்மன்ற தகமை உறுப்பினர் சரிங்களா. அலெக்சாண்ட்ரியா என்ன இது இதெல்லாம் அடுத்து வேறு எங்கேயும் பொருள் கிடையாது, அது மட்டும் தான் இருக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது சரிங்களா. அதாவது ஆல்டர்மேன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த சொல்லே இருக்கும், 14 வால்யூமில் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. ஆனால் ஆல்கெமிஸ்ட்னும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல இருக்கும். எப்படின்னா இப்போ 1வது வால்யூம்லையும் 3வது வால்யூம்லையும் இருக்கும் சரிங்களா. ஆல்கெமிஸ்ட்னா ரசவாதின்னு இருக்கும், நம்ம யாருக்கும் பார்த்துட்டோம். இப்போ பொன்மாற்று சித்தர் மட்டும் படிக்கணும், சித்தர் ரசவாதி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆல்கெமிஸ்ட்னா அது அலெக்சாண்டரியா. ஏலியன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளியார் எல்லாம் அயலர் சரிங்களா. அயல் பிற அயலார் அயலான் வெளியார் அயலர் அயலான் அந்நியன் இப்படி எதுனா வரலாம். அடுத்த பாருங்கள் ஏலினேஷன் சரிங்களா. ஏலினேஷன் வந்து பார்த்தா அந்நியமாதல், அது அயன்மை சரிங்களா. அப்போ என்ன வரும், ஏலியனேஷன் இது அந்நியமாதல், அது அயன்மை. அப்போ பாருங்கள் வேறு என்னெல்லாம் வரும் பாருங்கள், அயன்மை சரிங்களா. அயன்மையாதல், அந்நியமாதல், அயன்மையாதல், அப்போது இதெல்லாம் இருக்குது. அயன்மையாதல் அந்நியமாதல் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. அதை பாருங்கள் அந்நியமாதல் அயன்மை இதெல்லாம் இருக்குது. அயன்மை உடல் ஒன்றா தான் இருக்குது, அந்நியமாதல் இதாக இருக்குது.
அப்புறம் உரிமை மாற்றம் எக்ஸ்ட்ரா இருக்குது. உடைமை மாற்றம், உரிமை மாற்றம், உடைமை மாற்றம், அயன்மைப்படுத்தல், இதெல்லாம் இதே தான் இருக்குது. பிரித்தல், உடைமை மாற்றம் சரிங்களா, உடைமை மாற்றம் இருக்குது. அதெல்லாம் உரிமை மாற்றம், அதை பிரித்தல்னு இருக்குது. அதை பாருங்கள் மாற்றாக்கம்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அயலாக்கல், பராதீனம் சரிங்களா, பராதீனம். அதாவது சார் இவ்வளோ ஆண்டு படிக்கணுமா நீங்கள் நினைப்பீங்க. நம்ம இவ்வளோ ஆண்டு இப்போ கொஞ்சம் ரீட் பண்ணதை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்றவங்களோட வந்து பார்த்தா ஒரு 5 கொஸ்டின் கூட போடலாம்ல கலைச்சொல்ல. அதுக்காண்டி நான் இப்போ வந்து பார்த்தா தெரியாத கலைச்சொல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இவ்வளோ நிமிஷம்னு போடுறேன், இத்தனை பேஜின்னு போடுறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் சரிங்களா. இல்லைன்னா நான் இதுமாரி ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு வந்து பார்த்தா அதை பாருங்கள், அதை மட்டும் பார்த்தாலே போதும் சரிங்களா. அதாவது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைச்சொல்லுக்கும் சொல் பொருள் அந்த அந்த டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு இதில் ஒரு 30 நிமிஷம், அதில் ஒரு 30 நிமிஷம் அப்படின்னு கூட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே நம்ம வந்து பார்த்தோன்னா. இல்லைனா வந்து பார்த்தா மொத்தமாக வந்து பார்த்தா ஒரே நாள் உட்காந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நம்ம இப்படி செய்யும். எப்படி செய்யும்னா ஒரே நாள் உட்காந்து வந்து பார்த்தோன்னா ஒரு இத்தனை பேஜின்னு முடிச்சிடும். அது முடிக்கலாம். எப்படி இதுன்னு நீங்கள் ஐடியா சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஐடியாலாம் ஒப்பிடாது. எந்த ஐடியா தெரியுமா, இப்போது இந்த ஒரு பேஜ் இருக்குது. இந்த பேஜில் வந்து பார்த்தோன்னா தெரியாத வார்த்தையை மட்டும் ரவுண்டு பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலேன். இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டு யார்ட்டே கொடுத்துட்டு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், ஒரு ஆளுக்கும் ஒரு இத்தனை 10 பேஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு ஆள் கேட்டாங்க என்கிட்ட. அப்படி பண்ணுமா சார் அப்படிங்கண்ணா. அதெல்லாம் ஒப்பேறாது. ஏன்னா இப்போ சில பேர்த்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சில வார்த்தை தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து மற்றவங்களுக்கு தெரியுமானா அது அவங்களுக்கு அது தெரியாது. அதனால் வந்து அது ஒப்பேறாது சரிங்களா. அதனால் வந்து பார்த்தோன்னா எப்படின்னா பொதுவாக வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணது தான் பெட்ரு. அதுதான் ஃபஸ்ட்டு இதுக்கு. அதை பாருங்கள் அலைன்ஸ் சரிங்களா, கூட்டுறவு இல்லை ஒப்பந்தம். அலைன்ஸ் அப்படின்னா பாருங்கள் கூட்டுறவு இல்லை ஒப்பந்தம். அதனால் அது ஒப்பிடாது சரிங்களா. அலைன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வருது பாரு, கூட்டுறவு இல்லை ஒப்பந்தம், கூட்டு, அலைன்ஸ். அலைன்ஸாக இருக்காங்க 2 பேரும் அலைன்ஸ் சரிங்களா. திருமண உறவு கூட அலைன்ஸ் நம்ம சொல்லலாம். ஒப்பந்தம் 2 பேரும் சேரது வந்து பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் ஆகிட்டாங்க, அதாவது ஒப்பந்தம். இதுதான் இது கூட்டுறவு, ஒப்பந்தம், திருமண உறவு இல்லை ஒப்பந்தம் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அலிட்டரேஷன் அப்படின்னா வந்து மோனை சரிங்களா. எதுக்கே மோனை இருக்கலாம் அந்த அலிட்டரேஷனாக மோனை. அதை பாருங்கள் ஆல்பின் ஆல்பஸ் மலைசார். ஆல்பின்னா பனிநிலை கூட வரும் சரிங்களா. ஆல்பினி பனிநிலை கூட வரும். அதை ஆல்டிடியூட் சரிங்களா. குத்துயரம் ஏற்ற கோணம்னு வருது. அப்புறங்க உயரம், குத்துயரம், உயரம் சரிங்களா. கடல்மட்ட குத்துயரம் ஆல்டிடியூட். அப்புறங்க உயரம், வானக உயரக்கோணம், குத்துயரம் ஏற்ற கோணம், உயரம், குத்துயரம் ஏற்ற கோணம், உயரம், உயர்ச்சி கோணம், குத்துயரம் சரிங்களா. அதே தானே வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12வது வால்யூம் படிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3வது வால்யூம் படித்தாலும் அதே தான் வரும், குத்துயரம் தான் வரும் ஆல்டிடியூட்னு. அதை வந்து எங்கே போய் பார்த்தாலும் நம்ம இதே தான் வருது சரிங்களா. அப்போ ஆல்டிடியூட்னா உயரம், குத்துயரம், கடல்மட்ட குத்துயரம், ஆல்டிடியூட், உயரம், ஆல்டிடியூட், வாகனம், இப்படி படிக்கணும் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு இதாக இருக்கும். எப்படின்னா இப்போ ஆல்டிடியூட் உயரம், குத்துயரம், ஆல்டிடியூட் உயரம், கடல்மட்ட குத்துயரம், ஆல்டிடியூட் உயரம், ஆல்டிடியூட் வானக உயரக்கோணம், ஆல்டிடியூட் குத்துயரம், ஆல்டிடியூட் குத்துயரம், ஆல்டிடியூட் குத்துயரம் ஏற்ற கோணம், ஆல்டிடியூட் உயரம், ஆல்டிடியூட் குத்துயரம் ஏற்ற கோணம், ஆல்டிடியூட் உயரம், ஆல்டிடியூட் உயர்ச்சி கோணம், குத்துயரம். இப்படி வந்து படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தா மறக்காது. அது பாருங்கள் ஆல்டிடியூஷன் வந்து பாருங்கள் என்ன இருக்குது, பொதுநல பண்பு இல்லை இனநல பண்பு. ஸோ பண்பு ஆனால் என்ன பண்புன்னு பார்க்காது பாருங்கள். இனநல பண்பு, சமூக பண்பு, ஆல்டிடியூஷன் இனநல பண்பு. அப்போ இனநல பண்பு, பொதுநல பண்பு, இனநலப்பற்று, பொதுநல தொண்டு, ஆல்டிடியூஷன் பொதுநல நோக்கு, மற்றவர் நலக்கொள்கை, இனநலங்காணல், பொதுநலத்தன்மை, இனநலப்பற்று சரிங்க. ஆல்டிடியூஷனுக்கு வந்து எத்தனை இடத்துல வருது பாருங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அம்பாசிடர்னால் வந்து பார்த்தா தூதர், அது ஒரே இடத்துல, வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா. அதை பாருங்கள் எம்பிடெக்ஸ்டிரிட்டி சரிங்களா. எம்பிடெக்ஸ்டிரிட்டி அப்படின்னு வருது. இரு கைகளையும் ஒப்ப பயன்படுத்தும் ஆற்றல். அது வேறு எங்கேயும் வராது, இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் வரும். அப்போ வந்து பார்த்தா இரு கைகளையும் ஒப்ப பயன்படுத்தும் ஆற்றல் தான் இது எம்பிடெக்ஸ்டிரிட்டி சரிங்களா. அடுத்த பாருங்கள் ஏம்பியன்ஸ் சரிங்களா. அப்போங்க ஏம்பியன்ஸ்னு என்னது, சூழல்னு கொடுக்காங்க. அப்போ வந்து சூழல்னு வரும், இது சுற்றுப்புற தோற்றம்னு வரும். ஏம்பியன்ஸ் அந்த சூழல் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா. பேங்கிங்கில் வந்து பார்த்தா ஏம்பியன்ஸ்னு என்னது, சுற்றுப்புற தோற்றம். ஹிஸ்ட்ரியில் ஏம்பியன்ஸ்னால் சூழல். அதை பாருங்கள் ஏம்பிவேலன்ஸ் சரிங்களா. இருமன போக்கு இல்லை ஈரடி நிலை சரிங்களா. ஏம்பிவேலன்ஸ்னால் அது பாருங்கள் இருமன போக்கு ஈரடி நிலையா,
அப்போ இருமன போக்கு இருக்குது. அது இருமுக போக்கு. எதிர்முக உணர்வு எழுச்சி பண்பு இருமன போக்கு. அவ்வளோதான். அடுத்த பாருங்கள். அடுத்த ஏனபேட்டிஸ்ட்னா மறுசமய நுழைவு கோட்பாட்டாளர். சரிங்களா? இது அவ்வளோதான். இந்த ஒரு இடத்துல தான் இருக்கும். வேறு வந்து பார்த்தா ஏனபேட்டிஸ்ட் அது எங்கேயும் இருக்காது. அடுத்த பாருங்கள். அனாகரினிசம்னு வந்து பார்த்தா காலவலு. சரிங்களா? அனாகரினிசம்னு கால முரண்பாடு, காலத்திற்கு ஒவ்வாமை, காலவலு, கால முரண்பாடு, காலத்திற்கு ஒவ்வாமை, கால முரண்பாடு, காலத்திற்கு ஒவ்வாமவா, காலவலு. ஸோ வந்து எல்லாமே அது தான் வருது. அப்போ பாருங்க, அனாகாரினிசம்னா அதுதான். சரிங்களா? அதை அனாகார்னிஸ்டிக், அதாவது அனாகார்னஸ் அப்படின்னா காலவலு தன்மையுடையது. அப்போ அனாகார்னஸ்னாலே காலவலு, அது காலத்திற்கு ஒவ்வாமை, அந்த கால முரண்பாடு அந்த சம்மந்தமாக வந்துடுது. அனலாகி. சரிங்களா? ஒப்புமைன்னு வருது. அடுத்த பாருங்கள், இங்கே வருது ஒப்புமை செயலொற்றுமை கூட வருது. ஒப்பு உடைமை வருது. ஒப்புமை ஒப்பியல் வருது. அவ்வளோதான். அடுத்த பாருங்கள், அனாலிசிஸ்னால் பகுப்பாய்வு தான். எல்லாத்துலேயும் பாருங்கள் பகுப்பாய்வு எல்லாம் அதான் வருது. அப்போ முடிஞ்சுது. அது பாருங்கள். அதை பாருங்கள், ஏனார்கினா வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமான ஏனாரிக்கல். அப்போ ஏனார்கினா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்குலைவு, ஒழுங்கின்மை, சரிங்களா? குழப்ப நிலை, குலைத்திற போக்கு, ஆட்சிமை இல்லா போக்கு, அரசின்மை, அரசியலா நிலை, ஒழுங்கின்மை கொள்கை, அதான் சொல்கிறாங்க. சரிங்களா? அனராகி. சரிங்களா? அனராகிகள்னால் அதான் ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு அப்படின்னு இருந்தால் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் இரு நாடுகளுக்கு உரியது தான் ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு. ஆங்கிலோ இண்டியன்னா இங்கிலாந்திற்கும் இந்தியாவிற்கும் உரியது ஆங்கிலோ இண்டியன். இது ஈஸியாக நீங்கள் போடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பேஜை முடிச்சிருக்கோம். சரிங்களா? இதில் ஒரு 36 நிமிஷம் இப்போ வீடியோ இருக்குது. அந்த 36 நிமிஷம் நம்ம வந்து பார்த்தா முதல்ல 10 நிமிஷம் அதுக்கு பேசிட்டோம். ஸோ 20 நிமிஷம் ஆகுது. ஆனால் இதை வந்து டக்குன்னு முடிக்கலாம். இதை வந்து பார்த்தா நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெத்தடில் கொண்டு வரேன். சரிங்களா? இது எப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா சார் ஒரே இதை வந்து பார்த்தா டக்குன்னு இதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வால்யூமில் இருக்கோ அதை அங்கே படிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆங்கிலோ ஐரிஸ்னால் இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் உரியது. ஆங்கிலோ மேனியா அப்படின்னா ஆங்கில வெறி. சரிங்களா? ஆங்கிலோ நார்மன்னா இங்கிலாந்திற்கு உள்ள நார்மானியா குழு. ஆங்கிலோ வீல் அப்படின்னு வந்து ஆங்கில பார்வையாளர் அப்படின்னு படிச்சுட்டு போயிருமா. அது எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், எப்படி படிக்கணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு தக்க நம்ம கொண்டு போவோம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இல்லைன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேஜுன்னு முடிச்சு உங்களுக்கு அனுப்பிவிடுதேன். எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அனுப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இதாக இருக்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் இருக்குது, இத்தனை பேஜுன்னு இருக்கும். அந்த பேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூமுக்கு ஒரு 4 வீடியோ இல்லைனா 5 வீடியோ அதிகபட்சம் 5 வீடியோவாக எடுத்து போட்டோம்னா அப்படி போட்டுறவா எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறத விட ஒரே 5 வீடியோ, ஒரு வால்யூமுக்கு 5 வீடியோ அப்படிங்கிற விதமாக நான் எடுத்து போட்டிருந்தேன். அதை நீங்கள் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கணுங்க. எப்படி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வால்யூமில் பொருள் வேணுமா எப்படி அதுவும் சொல்லுங்கள். அப்போ ஒரு வால்யூமுக்கு 5 வீடியோ. அப்போ வந்து பார்த்தா நம்ம இப்போ டெஸ்ட்லாம் வச்சோம்னா எப்படி வைப்போம்னா நல்லா பாருங்கள். டெஸ்ட் வச்சா எப்படி வைப்போம்னா நம்மளுக்கு கலைச்சொல் வந்து பார்த்தா இந்த புக்கு தான். சரிங்களா? அப்போது 5 வால்யூம் இருக்கா. எல்லா வீக்லேயும் கலைச்சொல் வந்து பார்த்தா கொஸ்டின் உண்டு. 12 to 14 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? 12 to 14 கொஸ்டின் இது கலைச்சொல் இருக்கும். அப்போ வந்து பார்த்தா நம்ம ஒரு வால்யூமும் அனுப்புகிறோம். அப்போ ஒரு வால்யூமுக்கு 5 வீடியோ நம்ம எடுத்தோம்னா அப்போ பாருங்கள் 14 வால்யூம் இருக்குது. சரிங்களா? 14 × 5 வந்து பார்த்தா நம்ம எடுப்போம். சரிங்களா? 15 50 4 5 20. சரிங்களா? மொத்தம் 70 வீடியோ வரும். அப்போ 70 வீடியோ வந்து பார்த்தோன்னா அந்தந்த ஒரு வீக்குக்கு இத்தனை வீடியோன்னு நான் அனுப்பிடுவேன். சரிங்களா? அந்த வீடியோ வந்து பார்த்தா நீங்கள் என்ன செய்யணும், அப்படி லேர்ன் பண்ணணும். அதை பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் நான் இதேமாரி இந்த சொல்லுக்கு இந்த பொருள் இருக்குது, இந்த இது அது அந்த சைடு உள்ளதுன்னு அனுப்பிடுவேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலேருந்து தொடர்பாக கொஸ்டின் இருக்கும். 12 to 14 கொஸ்டின் இருக்கும். அப்படி எல்லா வீக்கு டெஸ்ட்லேயும் கலைச்சொல் 12 to 14 கொஸ்டின் இருக்கும். அப்படி வந்து வச்சோம்னா நம்ம ஈஸியாக முடிக்கலாம். சரிங்களா? இப்படி வச்சா தான் நம்ம வந்து முடிக்க முடியும்.
அதுமாரி சொல்லு பொருள் ஒலி வேறுபாடு இதுமாரி சில டாப்பிக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீக்லையும் இருக்கும். மீதி டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இப்படி தான் கொண்டு போகும், இப்படி தான் கொண்டு போகணும். ஏன்னா கலைச்சொல்லும் இந்த சொல் பொருள் ஒலி வேறுபாடுலாம் இருக்கலாம், ஓரெழுத்து தமிழ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து தமிழ் கூட ஒரு லிமிட் பண்ணிடலாம். ஆனால் மற்ற இந்த ஒலி வேறுபாடுகளும் லிமிட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீக்லையும் வச்சுட்டே வரணும். அந்த 2 டாப்பிக் இந்த கலைச்சொல்லும் அந்த டாப்பிக்கும் பொதுவாக வச்சுட்டே வரணும். எந்தெந்த டாப்பிக் பொதுவாக வச்சுட்டு வருமோ அந்த டாப்பிக்கும் பொதுவாக வச்சுட்டு வருவோம். மற்ற டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிலபஸ் உள்ள டாப்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு வருவோம். ஸ்கூல் புக் இலக்கணம்லாம் அது ஒரு சைடில் நடத்திடலாம், அது பிரச்சனை கிடையாது. இதுதான் பிரச்சனை. அதனால் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தக்க நம்ம கொண்டு போகலாம் சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடியோ தான். 5 வீடியோ நான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வந்து பார்த்தோன்னா அந்த சைடு இது பண்ணி அதை வந்து பார்த்தா கட் பண்ணி எல்லாம் வச்சு நான் எடுத்து அனுப்புவேன். ஆனால் வந்து பார்த்தா அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா நிறைய பேர் அப்படின்னா தான் நான் எடுப்பேன். சும்மா வந்து எனக்கு நேரம் போக்குக்கு நான் எடுத்து வேஸ்ட்டில் நீங்களே படிச்சுக்கிடுங்க சரிங்களா. நான் வந்து பார்த்தா நான் இதை தனியாக டக்குன்னு படிச்சுடுவேன், அதனால் அது பிரச்சனை கிடையாது. அதனால் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நிறைய பேர் வந்து பார்க்கணும், சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன், ப்ரைவேட்டில் போட்டு விட்ருவேன், வீடியோ யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு போட்டு விட்ருவேன் சரிங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா. நன்றி வணக்கம், தேங்க்யூ. கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே கண்டிப்பாக. தேங்க்யூ, நன்றி வணக்கம், தேங்க்யூ.